தக்ஷான்ற பொண்ணு கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பணக்காரன் வைக்கோலா காரை கொண்டு போய் அவளை பார்த்து ஸ்மைல் பண்றான். இவ்வளவு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒரு ரிமோட்டை பிரஸ் பண்ண அப்பதான் 2 காருமே வெடிச்சு 3 பேருமே ஸ்பாட்லயே காலி. விசாரணையில தக்ஷாக்கும் அந்த ஆளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தெரிய வருது. தக்ஷா அம்மா கிட்ட கேட்டதுல என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் நான் ஐஷக்குன்ற வேற ஒருத்தனை திருமணம் பண்ணேன். ஆனா அவன் மிருக மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சான். என் முதல் பொண்ணை அவன் கஷ்டப்படுத்தி கொலை பண்ணிட்டான். அதுல இருந்து தக்ஷா அக்காவுக்கு கொண்டவன் கதையை முடிக்கிறதுக்காக துடிச்சிட்டு இருந்தா. ஒரு நாள் அவன் மேல கல்ல போட்டு அவனுக்கு எதுவுமே ஆகல. அப்போ கார் எடுத்துட்டு போனவன் தான் சம்பந்தமே இல்லாம வேற ஒருத்தங்க கதையை முடிச்சிருக்கான்னு சொல்றாங்க. இப்போ இறந்து போன அந்த பணக்காரனை பத்தி விசாரிச்சா அவன் ஆஷ்லின்ற ஒரு பொண்ணு கிட்ட எல்லாமே நடந்திருக்கான்றது தெரிய வர ஹீரோ அந்த பொண்ணை தேடி போனதுல அவன் மென்டலி பாதிக்கப்பட்டு ஒரு சர்ச்சில் இருப்பா. அவ கிட்ட போயிட்டு தக்ஷா உனக்கு தெரியுமான்னு போட்டோ காமிச்சு கேட்டா பயந்து போய் பதறான். ஆஷ்லியும் ஒரு புரோக்கரை மீட் பண்ணி நான் நீங்க சொன்ன வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கதான் சொல்றான். அவனும் நிறைய கஸ்டமரை கிட்ட காமிக்கிறான். ஆனா எல்லாரையுமே வேணான்னு சொன்னவன் ஐஷக்க மட்டும் செலக்ட் பண்ணி அவன் வீட்டுக்கு இவ போனதும் அவனை கிஸ் பண்ண அடுத்த நிமிஷமே 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. ஆக்சுவலா அவனை கொல்றதுக்காக தான் இவ தப்பான வேலையில ஜாயின் பண்ணி ஐஷக்க செலக்ட் பண்ணி லிப்டிக்ல விஷத்தை தடவி அதை அவனுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்ப 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. டைரக்டா எதிரியோடைய கதையை முடிக்க போனா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தான் தக்ஷாவும் ஆஷ்லியும் பிளான் பண்ணி எதிரியை மாத்தி கொண்டு இருப்பாங்க.